ஹாய் மக்களே, நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் பொரியல். பாருங்களேன், கோவக்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இது எங்கள் அத்தை கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுதாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நல்லா தாளித்து விட்டுக்கிடணுங்க. தாளித்து விட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா வசக்கி எடுத்துடணுங்க. வெங்காயம் நல்லா வசங்கணுங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வசங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 தக்காளியை சேர்த்துக்கிடணுங்க. இதில் தக்காளி நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். தக்காளி போட்ட உடனே உப்பு போட்டு விடணுங்க. உப்பு போட்டு நல்லா வசக்கி எடுத்துக்கிடணும். உப்பு போட்ட உடனே சீக்கிரமாக தக்காளி வசங்கிருங்க. நல்லா கிளறி விட்டுக்கிடணும். கிளறி விட்டோன்னா பாருங்கள், நல்லா வசங்கி வந்துட்டு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோவக்காவை இது கூட சேர்த்து விடணுங்க. பாருங்கள், கோவக்காவை இது கூட சேர்த்தாச்சா. நல்லா கோவக்காவை எல்லாத்தையுமே நல்லா கழுவி வச்சுருக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கிடணும். பாருங்கள், கோவக்காய் நல்லா வெந்து வந்துட்டுங்க. இந்த டைமில் இப்போ கோவக்காய் நல்லாவே வெந்து வந்துட்டு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சீரகம் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்கோங்க. இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். பாருங்கள், கோவக்காய் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. கிராமத்துலனா நாங்கள் சும்மாவே கோவக்காய் பறித்து சமைப்போம். ஆனால் கொஞ்சம் கசப்பு இருக்கும், ஆனால் ருசியாகவும் இருக்கும். இந்த பாவக்காய் கசப்பு இருக்காதுங்க, ஆனால் நல்லாவே இருந்துச்சுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.